இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மோடு கீ வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் ஃபார் 3 செகண்ட்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் செட்டப் வரும். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்க 5 பேஜஸ் வரும். பண்ணணும்னா என்டர், பேக் வரணும்னா கால் பட்டன். ஸோ அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 3ல் கான்ஃபிகரேஷன் CONFன்னு இருக்கும். ஸோ இதை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரீடிங்ஸ் வந்து ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ரெடின்னு ஒரு சிம்பிள் காமிக்கும். ஸோ அதுக்கு இந்த சிம்பிள் ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணும்னு வச்சுருக்கோம். டிஃபால்ட் வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆன் வச்சுருக்கேன், என்டர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரோட ரீடிங்ஸு டிகிரி செல்சியஸில் வேணுமா இல்லை ஃபாரன்ஹீட்டில் வேணுமாட்டு. ஸோ இது என்டர் கொடுத்துட்டு டிகிரி செல்சியஸ் 1 டிகிரி, ஃபாரன்ஹீட்னா ஃபாரன்ஹீட். ஸோ நமக்கு வந்து டிகிரி செல்சியஸ் தான். ஸோ என்டர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பஃபரில் வந்துட்டு 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா NISTன்னு ஒரு பஃபரு, இன்னொன்று வந்து USA பஃபரு. ஸோ USA பஃபரில் பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்னால இதில் என்ன வரும்னா 4.01, 1.68, 7.00, 10.01, அடுத்தது 12 சம்திங் வரும். ஸோ இதே வந்து NISTயில் வச்சிங்க அப்படின்னா அதே 1.6 வரும், 4.01 வரும், 7க்கு பதிலாக 6.86 வரும். அடுத்தது 10.01 பதிலாக 9.18 எடுத்துக்குவோம். ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து USA பஃபர் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து அதே ஆப்ஷன்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காலிப்ரேஷன் மெத்தட் கேட்குது. மினிமம் நீங்கள் 2 பஃபர் வைக்கணும். ஸோ ஒன்று 7, ஆப்ஷனல் ஸ்லோப்புக்கு வந்துட்டு 4.01 அல்லது 9.18. ஸோ ஒரு 7க்கு கீழே ஒரு பஃபர், 7க்கு மேலே ஒரு பஃபர் வைக்கணும். 3 பாயிண்ட் அப்படின்னா 3 பஃபரையும் கம்ப்ளைண்ட்டாக எல்லாத்தையும் செக் பண்ணுறது. 4 பாயிண்ட் வந்து 4 பஃபர், 5 பாயிண்ட் வந்து 5 பஃபர். ஸோ 5 பாயிண்ட் பண்ணிக்கிட்டால் மோஸ்ட் அக்யூரேட்டு. ரீசெட் ஆப்ஷன் பேஜ் நம்ம என்ட்ரு கொடுத்துட்டு ரீசெட்டுக்கு வந்துட்டு நோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா நோக்கு மாறும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா காலிப்ரேஷன் மட்டும் நான் எரேஸ் பண்ணணுமா இல்லை ஃபேக்ட்ரி செட்டிங்னு எரேஸ் பண்ணணுமான்னு கேட்கும். அதாவது இந்த பட்டன்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது. ஸோ நமக்கு வந்து ஃபேக்ட்ரி செட்டிங் பண்ணால் டோட்டலி புது இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வருமோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடும். நம்ம என்ன செட்டப் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன காலிப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி. ஸோ காலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் வந்து காலிப்ரேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து டெலிட் ஆகும். மற்றபடி வேறு எந்த செட்டிங்ஸும் அந்த பஃபர் ஆல்ட்ரேஷன் பண்ணது எதுவுமே வந்து மாறாது. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5. இது வந்து நீங்கள் மெமரிஸ், அதாவது நீங்கள் ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு அந்த வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மெமரி MI+ன்ட்டு. ஸோ இந்த ஸ்டோர் பண்ண மெமரிஸை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 5 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வெளியில் வந்துக்கலாம். ஸோ இது